அடையார் காந்தி நகர் அருகாமையில் மல்லிகைப்பூ நகருங்கிற பகுதிக்கு நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. பகுதியில் வந்து பல காலமாக வந்து எங்களுக்கு பட்டா கிடைக்கல, அதே மாதிரி வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், சுற்றுச்சுவர் வேணும், அதுமாதிரி வந்து ரேஷன் கடை வேணும், அது கழிப்பிடம் வந்து சரியான கழிப்பிடம் இல்லை அப்படிங்கிறது, அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு மைதானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தொகுதி மக்கள் கம்ப்ளைண்ட் இந்த பகுதி மக்கள் வந்து எங்கள்கிட்ட கோரிக்கையாக மனு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் இவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் என்னுடைய கோரிக்கைகளை நான் எம்எல்ஏ ஆனவனை நிறைவேற்றிருப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். கரெக்டானது. இப்போ வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது இந்த பகுதிக்கு வந்து முதல்ல வந்து வீடு வீட்டுக்கு வாட்டர் லைன் இழுத்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து காந்தி நகர் 4th மெயின் ரோடுக்கு உள்ளே வர்ற வழியில் வந்து சின்ன சந்து தான் இருந்துச்சு, அந்த சுவரை அடித்து பெரிய ஒரு அகலமான ஒரு சுவர் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி வந்து காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருந்தோம். இதெல்லாம் வந்து கிடையாது. இவ்வளோலாம் பண்ணிவிட்டு திமுக ஆட்சி வந்த உடனே இந்த மக்களை காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து போராடி இதை வந்து இவங்க இங்கேயே குடியிருக்குன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஏன்னா இந்த கோரிக்கையில் இந்த மக்கள் இங்கே தான் இருப்பார்கள், இவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வேன் என்பது உறுதி கொடுத்தோம். இந்த தொகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்த பகுதி வந்து ஆமாம், இந்த தொகுதியினுடைய பிரதான கோரிக்கை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வேளச்சேரி தொகுதியினுடைய மக்களுடைய பிரதான கோரிக்கை பட்டா கேட்டு எல்லா மக்களும் சொல்லிக்கிருக்காங்க. அதே மாதிரி வந்து பட்டா வேணும், இந்த பகுதியில் எங்களுக்கு எல்லாம் வேணும்னு அந்த பட்டா கொடுக்குற இதை வந்து நான் வந்து உடனடியாக என்னுடைய முயற்சியில் செய்து கொடுப்பேன். அதே மாதிரி வந்து இங்கே சென்னையில் வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு பகுதி வேளச்சேரி அடுக்குமாடி குடியிருப்புனா நிறைய இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீயணைப்பு நிலையத்தின் மூலயமா வந்து இது பண்ணுறதுக்கு ஸ்கை லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கை லிஃப்ட்டுங்கிறது எங்களுடைய தீயணைப்பு நிலையத்தில் அந்த ஃபயர் ஸ்டேஷனில் கிடையாது. வேளச்சேரியில் ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது, அதே மாதிரி திருவான்மையில் ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. இந்த தொகுதிக்கு தரமணிலேயோ 2வது வந்து அடையார்லேயே கிடையாது. அவன் வந்து இப்போ வந்து 10-20 மாடியெல்லாம் போய் இருக்கிறதுக்கு அது ஒரு ஸ்கை லிஃப்ட்டு அப்படிங்கிற வாகனம் ஒன்று இருக்குது, அது இல்லை. அந்த தொகுதிக்கு நான் அதை வந்து கட்டாயம் கொண்டு வருவேன். சரி, ஏற்கனவே காங்கிரஸோட வேட்பாளர் நீங்களும் நேர் மோடி இருக்கீங்க, போட்டியில் தேர்தலில் வந்து போட்டி போட்டிருக்கீங்க. இந்த உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. என்னுடைய வெற்றி வாய்ப்பு ஒன்றில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றங்கிற ஒரு பெரிய ஒரு இது வந்து நல்ல சிறப்பாக இருக்குது. புரட்சி தமிழன் எடப்பாடியினுடைய தேர்தல் அறிக்கை மக்களிடத்தில் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. அதுதான் மெயினாக பிரதான சொல்லும், நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து புதுச்சேரியில் வந்து தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அவருடைய தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இது பண்ணுறதில்ல. எங்களுக்கு பேச தெரியும், இங்கே பொதுச் செயலாளர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சரியான பதில் எங்களாலே கொடுக்க முடியும். நாங்கள் ஏன்னா அந்த வளர்ப்பு அந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டோம், அவரை மாற்றிக்கிறோம் அதை. ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியான பாடத்தை அவங்க கும்பலுக்கே கொடுப்பாங்க. அவருக்கும் சரி அந்த திராவிட முன்னேற்றங்களும் சரி சரியான பாடத்தை மக்கள் அவருக்கு நல்ல பாடத்தை கொடுப்பாங்க.